ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஹேடே மற்றும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான். ஹேடேல டிசைன் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் ஒன்று புதுசாக கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து மோனோலித் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எக்யூப்மெண்ட், குவீனுக்கான எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. அந்த எக்யூப்மெண்ட் அதுக்கு அன்லாக் பண்ணா அது எதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் மேலோட்டமா ஓவர்வியூ மாதிரி தான் பார்க்க போறோம். வாங்க போவோம். ஆடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணுங்க. புதுசாக ஒரு மைக் ஒன்று போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பெட்டு 2 இருக்கு. டெலிவர் 4 ஆப்ஷன் டெலிவர் முடிஞ்சிடுச்சா? எஸ். இப்போ இந்த லுக் அவுட் டவர் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். வண்டர் ட்ரீ ஆல்ரெடி இருக்கு. ராஃப்டிங் கியர் ஆல்ரெடி வச்சிருக்கேன். செல்லிங் குக்கீஸ் ஒன்று வாங்கிட்டேன். 2 வைக்கணுமா செல்லிங் குக்கீஸு? இது எதை வச்சு நம்ம பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஃபெஸ்டிவல்ல என்ன அவன் கேட்டிருக்கான். இதுல வந்து என்ன கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வைக்கணும்னு இருக்கான். ஸ்கவுட் ஹெட் குவார்டர்ஸ் செல்லிங் குக்கீஸ் 1 வச்சா போதுன்ட்டான். ஓகே. அப்புறம் மாடு உட்காந்துருக்கிறது, கார்டியன்ஸ், கேட் கார்டியன்ஸ் இதுல தான் வரும். இது 1 வைக்கணும், இது 1 வைக்கணும், இது 1 வைக்கணுமா, இந்த ட்ரீலாம் வைக்கணும்னு இருக்கான். சரி ஓகே, இதெல்லாம் என்னென்ன அப்புறம் பார்ப்போம். இது வந்து 4 days டைம் இருக்கு நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு. ஸோ பொறுமையாக நம்ம டிசைன் பண்ணலாம். அவசர அவசரமா வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இன்னைக்கு என்ன கொடுக்குறான் பார்ப்போம். எத்தனை வேண்டாம், சுத்துறா சீக்கிரம் சுத்துறா. ஸ்டார். காசு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தா பரவாயில்ல. 42,000, 64,000, 2,30,30,000 கொடுத்தா சூப்பரா இருக்கும். அதே 12,000, அதே 15,000, அதே 24,000, அதே 32,000 கொடுத்தா என்ன பண்றது மனுஷன்? சரி ஓகே, போடாடி. மாடுக்கு சாப்பாடு போட்டு சீஸ் வேற இல்ல, சீஸ் தேவைப்படுது. பேசி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நேர்கள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. அரிசி இது எதுக்காக இவ்வளவு போட்டு வச்சிருந்தேன்னா, அந்த இது போடணும். அது பேர் என்னது? இதான் 1 2 3 4 5 டைம் குறைச்சிருக்கான். அதனால இவன் 1 போட்டுருவோம். பூண்டு இல்லையோ, பூண்டு வேற எடுக்கணும். போட்டிருக்கேனா சில ஃபுல்லா சந்தோஷம். காணி கேரட்ல கரும்பு இல்ல, கரும்பு போட்டு வச்சுப்போம். மிளகாய் முக்கியம் பிகிலு. அப்புறம் என்ன, இவனை 1 போட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட் தக்காளி யாரா போட்டு வச்சிருக்கேன். சரி 38, இவன் 36 தான் இருக்கான். சரி இவனை போட்டு வச்சுப்போம். அப்புறம் இவன் 2 தான் இருக்கானா, ஆல்ரெடி இவனை போட்டு வச்சிருக்கேனா. ஆனியன் போட்டிருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம். சன்ஃப்ளவரை போட்டு வச்சுப்போம், தேவைப்படுவான். வேற யாரு? தேயிலை தோட்டம் போட்டு வச்சுப்போம். பூ 17 தான் இருக்கு, 17 பூ போட்டுருக்கோம். ஓகே, இங்க மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன போட்டிருக்கோம்? பெப்பர் சில்லி. ஓகே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாங்கியிருக்காரு. ஆக்ஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது கேட்கறதெல்லாம் நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பர்கர் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு மோஸ்ட்லி வீடியோ வராது, டிராவல்ல இருப்பேன். ஓகே, காஃபி இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இது என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்கான் இன்னைக்கு? சிக்கன் வேலி என்ஸ் இன் 20 days ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன தரான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராகன் மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தேன் நினைக்கிறேன். எஸ், அதான் வந்து முகம் வந்து ஆடு முகம், படக்ஸ் எல்லாம் வந்து பாடி ஃபுல்லா வந்து டிராகன் நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்லி டிராகன் பார்க்க. ஓகே, இது வாங்கலாம். வாங்கன்னா வாங்குங்க. நிறைய நாட்கள் இருக்கிறது. எத்தனை நாள் இருக்குதுன்னா 20 நாள் இருக்கு. 21 நாள் நீ சேர்த்து 21 நாள் இருக்கு. பொறுமையா நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன். டிசைன் ஃபெஸ்டிவல் நான் காட்டியிருந்தேன். இந்த டிசைன் ஃபெஸ்டிவல் என்ன சொல்ல வராங்கன்னா, டிசைன் யுவர் பெர்ஃபெக்ட் கேம்பிங் ஸ்பாட் ஆர் ரெயின் ஃபாரஸ்ட் டு செலிப்ரேட் கிரீன் கேம் ஜாம் வித் அஸ். கிரீன் கேம் ரெயின் ஃபாரஸ்ட் தீம்ல வந்து கொடுக்கணும். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ரிவார்ட்ஸா இது தரும். டாப் ரிவார்ட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இதுல போயிட்டு நடுவில் இதுல ஒண்ணுமே இல்லையா, ஷாப்ல போனீங்கன்னா இது இருக்கும். இதை நீங்க வாங்கி கொள்ளலாம். வாங்கிட்டன். போல்ட், நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூவு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்கிப்போமா? வாங்கிப்போம். ஓகே,
ஓகே ஓகே, இது வாங்கிட்டேன். இதையும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அலங்கார பந்தலிலே. அடுத்தது வைல்டு ஹெட் கவுண்டி ஃபேர் தான் நடந்துட்டு இருக்கு. கவுண்டி ஃபேர்ல வந்து நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று வாங்கிடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். இன்னும் 80 இது வாங்கிடுவோமா? வாங்கியாச்சு. ஓகே, பின்னாடி போனீங்கன்னா இந்த ஆல்பகா லாஞ்ச் அப்படின்னு ஒன்று, சைஸ்டா ஸ்டூல், எல்லோ கெமலியா, அப்புறம் வந்து பாப்ரின்ஸ், வைல்ட் ஃபிளவர்ஸ், கோல்டன் கிஸ்லாம் தேவையில்ல. இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த இது எல்லாமே வாங்குங்க. இந்த ஆல்பகா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த டெக்கரேஷன் எல்லாமே வாங்குங்க, உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். நமக்கு புதுசா ஒரு பெட்டு வரப்போகுது, இந்த மந்த் மிட்டில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பகா தான். அது என்னன்னு செக் பண்ணிட்டேன். ஆல்பகா தான் வரப்போகுது. அது எதை கொடுத்து வாங்குறதுக்கு, அது ஆல்பகான்னு ஒரு அந்த வீடு மாதிரி ஒன்று வாங்கணும். இந்த இதுக்கெல்லாம் வச்சிருக்கோம்ல, இவனுக்கு இதே மாதிரி ஆல்பகாக்குன்னு ஒன்று இருக்கும், அது வாங்கணும். வாங்கிட்டு அதை பண்ணணும் நம்ம. ஓகே ஓகேவா, அது என்னங்கிறது அப்புறமா. ஆல்பகாங்கிறது மூஞ்சில துப்புன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரிஞ்சு. அது என்னன்னா பார்த்தோம் உங்களுக்கு. யாரோ விளாடுறாங்க, நான் விளாடவே இல்லை, சாரி கேஸ். பிரின்சி லிவன் தான் போட்டு பிறந்துட்டு இருக்காரு. பிரின்சி லிவன், ஜீசஸ் ஃபார்ம், பிரின்சி லிவனோட செகண்ட் ஐடி, ஜேபிஆர், ராஜ், அஜு, ஜெனிஃபர், ஆகாஷ் எல்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க. சாரி, என்னால் இந்த மந்த் விளையாட முடியல. அடுத்த தடவை நான் ஐ வில் பார்ட்டிசிபேட் பெட்டர். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, டெர்பி ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஆமாம், நியூ டெர்பி ஹேஸ் ஸ்டார்டட். இதெல்லாம் இதுலயே யாரும் விளையாடிட்டு இருக்கா? இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அபி ப்ரோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் ஆரம்பிக்கல, இன்னும் 2 daysல நானும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஐ திங்க் பார்க்கலாம். டெய்லி ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பாங்க ஹேடேல, அதை வாங்கிக்கோங்க மறக்காம. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இதில் வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாவது சொல்லியிருக்கானா? நியூஸில் என்ன சொல்லியிருக்கான்? கேன்சல். இதே மாதம் இங்கே போயிட போகுது. வீடியோஸ், நியூஸு, ஹேடே வீக் 23. இந்த வீக்கில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஈவெண்ட், டவுன் விசிட்டர் ஈவெண்ட், கிராப் ஈவெண்ட், நார்மல் லொசுக்கு எல்லாம் தண்டமாக தான் வருது. ஒன்றும் பெருசாக இல்லை. இது வேற ஹெல்ப் கேட்டிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போயிடும். ஆப்பிள் ஜாம் 2 கொடுத்தாச்சு. வேற என்ன ஹெல்ப்பு? சேவை செய்யறதுக்கே போகணும். இந்த ஸ்னேக் பாபு பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் தர முடியாது, சாரி பாய்ஸ். ஓகே, இதெல்லாம் நான் வந்து அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓ, இது ஆல்ரெடி வந்திருக்கு போல. ஓகே, நம்ம அப்படியே சிஓசி போய் பார்ப்போம் என்னன்னு. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். அவன் மியூசிக் போடல, நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால மியூசிக் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஜாயின் வின் கிளான் வார் லீக் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஐடிக்கு போயிடுறேன். வேற ஐடி போயிட்டு ஓகே, என்ன சொல்றேன்? கேதர் அரவுண்ட் டிவோட் வாரியர்ஸ். The lucky cat blessing demands proof of courage. Collect lucky coins in battle and offer them to lucky cat. Lucky cat no. In return, it will bestow you with rewards, temporary troops and Mia medals. Use Mia medals to purchase rewards and wares from trader. Okay. Some say he holds power equipment that only I, the queen, can wield. Oh, you are the queen. Okay. May the fighting spirits guide you. Chief good luck. அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் 200 ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா அனிமே ஃபியூரி மெடல் ஈவென்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ட் லக்கி காயின்ஸ் ஃப்ரம் ஹோம் பேட்டில் வில்லேஜஸ், அன்லாக் ரிவார்ட்ஸ், டெம்பரரி ட்ரூப்ஸ் அண்ட் மியா மெடல்ஸ். அப்புறம் வந்து ஸ்பெண்ட் மியா மெடல்ஸ் இந்த ஷாப். அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 300 மெடல் கிடைச்சிச்சு. அப்புறம் ப்ரூம் விட்ச், இது வந்து டெம்பரரி ட்ரூப் தராங்க. 24 ஸ்பான் யூனிட்ஸ், அதை குட்டி குட்டியா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் விசாட் டவர் தான் அடிக்கும். ஃபேவரட் டார்கெட் விசாட் டவர். அதுக்கப்புறம் ஒன்று அடிக்கும். டேமேஜ் பர் செகண்ட் 420. இது ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அடுத்தது 400 மியா மெடல்ஸ், 400 ஷைனி, ஒரு 500 மியா மெடல்ஸ். அடுத்த மெக்கா, இது வந்து பெக்காவையும் இதுவும் சேர்த்தமா இருக்கும். நல்லா அடிக்கும். வால்ஸ் டேமேஜ் வந்து பயங்கரமா பண்ணுது. 10 ஹவுசிங் ஸ்பேஸ் நல்லா அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது தரோம். அடுத்து இது மாதிரி மெடல்ஸ் நிறைய தரோம். டெம்பரரி இந்த ஒரு லொசுக்கு 8 வெங்காயம். கடைசியா வந்து ஒரு டெக்கரேஷன் என்னன்னா மியாவ் கேட்டா லக்கி கேட்டுன்னு சொல்லிட்டு தரோம். இதுல உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வருதுன்னா, மொனோலித் ஆரோ.
மொனோலித் எப்படி ஒர்க் ஆகுமோ சேம் பேட்டர்ல தான் இது ஒர்க் ஆகுமோ. ஹையஸ்ட் அது பேர் என்னது, ஹெச்பி எதுக்கு இருக்கோ அதுதான் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி அடிக்குன்றான். பாசிவ் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மொனோலித் ஆரோ எக்ஸ்ட்ரா டேமேஜ் டிக்ரீசஸ் when the when more than 180 and 250 housing spaces of the units are deployed. 180 and 250 housing space of units நீங்க டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா மொனோலித் ஆரோட எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறானுங்க. ஸோ இவன் வந்து தனியா வந்து இது பண்ண முடியும், தனியா இறக்கி தான் அடிக்க முடியும் அப்படின்றான். சரி ஓகே. அது இல்லாம நீங்க காசு கொடுத்து ஈவென்ட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெடல்ஸ் கிடைக்கும். அதை வச்சு ஃபியூரி ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டாரி ஒரு லொட்டு லொஸ்க்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதுதான் இப்போதைக்கு. இந்த அனிமே என்னன்னு படிப்போமா? ஃபர்ஸ்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், டிராகன், கீழே இருக்கிறது குயின், அதான் காட்டுறானுங்க. அடுத்தது வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ரொம்ப டென்ஷன் ஆகிறாமலுக்கு. திஸ் வேர்ல்ட் இஸ் அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்றானுங்க. லெட்ஸ் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பார்பேரியன் கிங்கை வந்து பார்பேரியன் கிங்கா அடிச்சிருக்கான். ஓகே, பார்பேரியன் கிங் கிடக்கிறான் தெரியுதா உங்களுக்கு? மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்பேரியன் கிங்கை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிறாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஒன்ட் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போ மன்னிக்கவே மாட்டேன்டா, மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். எல்லாரும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நாட் அ சிங்கிள் ஹிட் லேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஸ்ட்ராங் பட் யூ ஸ்டில் ஹேவ் அ லாங் வே டு கோ. உனக்கு இன்னும் நிறைய இது இருக்கு, ஆனா நீ ஸ்ட்ராங் தான், ஆனா வந்து நீ நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றான். கீப் யூ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கிராண்ட் போல இருக்குது. அடி குவீன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் குட்னஸ் கிராண்ட் வார்டன் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். தேர் இஸ் சம்திங் ஐ மஸ்ட் டெல் யூ. Okay, the 6 heroic paths recorded in ancient the strength, passion, will, wisdom, guardian, destruction. எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கன்னா, the dragon duke was once a hero who walked a guardian's path. He had been corrupted. அவன் கரப்ட் ஆயிட்டானா, கெட்டவனா மாறிட்டான். By the forbidden spell in eternal wrath. Okay, was he one of our friends? In that case, then this battle is. That's right. We are not going to defeat him. We are going to awaken him. அவனை முழிக்க வைக்க போறாங்க. அவன் கெட்டவன் அவனுக்கு வந்து ஏதோ ஸ்பெல் ஆகி அவன் கெட்டவனா மாறிட்டானா. ஸோ அவன் அந்த ஸ்பெல்லில இருந்து ரிலீஸ் பண்ணணும், அவனை கொன்றக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, நாட் எட்டு. ஐ வில் ப்ரொடெக்ட் திஸ் பிளேஸ், கிங் ஆஃப் ராத், ரேஜ் ஆஃப் ட்ரைடன்ட். ஓகே, மாங்கா மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்வாஷ், கிளாரா, ஆல்ரைட்டா, நாட் எட்டா, ஸ்லாஷ், கிராக் ஆட்டி பொழக்கிறாங்க நம்மளுக்கு. தட் பவர் இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ரோர் கத்துறான் போல இருக்குது. இஸ் திஸ் தி எண்ட் அப்படிங்கிறான். அடி வாங்கிட்டாங்க நம்மளுக்கு, போட்டு பொழக்கிறாங்க நம்மளுக்கு. நாளைக்கு திருப்பி அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் எத்தனை நேரம் இருக்கு? 3 மணி நேரம் இருக்கு. ஓகே, 3 ஹவர்ஸ்னா டைம். இப்போ 8 o'clock 8 to 9, 10, 11 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, மொனாலித் ஸ்பெல்லு இதான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது வந்துருக்கா? மியோ ஈவெண்ட், நியூ ஆர்மி எஸ்சிபிஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணா இந்த ஆர்மி எஸ்சிபிஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் விளையாடிக்கலாம். அனிமே ஃபியூரி குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயின் வந்திருக்கா. குயினை பார்ப்போமா? இது பார்க்க பட்டாம்பூச்சியும் கரப்பாம்பூச்சியும் கலந்த கலவமா இருக்குது. என்ன சொல்றது? ஓகே, பட் எனக்கு பிடிக்கல, சாரி. அகாடமி ஃபீ தான் நேற்றுக்கே பார்த்துட்டோம். பில்டர் பேஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டர் காசு கொடுத்து வாங்கணும் உங்களுக்கு தேவையில்ல, விட்டு விடுங்கள். வேற ஏதாவது இருக்கா இன்னைக்கு? கிளான் வார், நேற்றுக்கு கிளான் வார் அட்டாக்ல பிறந்தாச்சு. 3 ஸ்டார். we got the 3 ஸ்டார். பேஸ் ஓகே, பேஸ் தான். ரொம்ப கஷ்டமான பேஸ்ன்னு சொல்லிட முடியாது. இதான் பேஸு, ஈஸியான பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, அடிச்சுட்டேன். அதை நான் காட்ட விரும்பலை, பார்த்துக்கலாம். அப்படி வந்து தண்டமான அட்டாக் தான் 3 ஸ்டார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற விஷயம். இதெல்லாம் இருக்கட்டும். வேற ரெண்டு இருக்கு. அனிமே ஆர்ச்சரி இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 XP தருவான். ஃபியூரி கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனிமே ஃபியூரி சீசன் ரைடு வீக்கெண்டு 34 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. வேறொன்றும் இல்லை. அப்கிரேட்ல இது அன்லாக் எல்லாத்துக்குமே இருக்கு. மொனாலித் ஆரோ எபிக்கா, இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் நீங்க இறக்கிட்டீங்க 250 180 to 250 ஹவுசிங் ஸ்பேஸ் ஆஃப் யூனிட்ஸ் இறக்கிட்டீங்கன்னா அதோட வந்து அந்த மொனாலித் ஆரோட டேமேஜ் வந்து குறையும்னு சொல்றான். ஸோ இவளை தனியா இறக்கி விட்டீங்கன்னா நல்லா அடிப்பான்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஓகே, நல்லா இருக்கு. பாப்பா எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றத செக் பண்ணுவோம்.
ஓகே ஜெட்டு இவனை யூஸ் பண்ணலாம். காசு இவனை அப்கிரேட் பண்ண முடியுமா? 50,000 வேணுமா? இவனை அப்கிரேட் பண்ணலாம். இவனெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியாது. எல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டேன். இவங்க 2 பேரை மட்டும் அப்கிரேட் பண்ணுவோம். டிராகன் டியூக்கு மினிமம் பிரின்ஸ். சரி 2 பேரை பார்த்துப்போம். இந்த அனிமே தான் இதான் செக் பண்ணிட்டோம். வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ் அனிமே ஆச்சு? அனிமே எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு கிரியேட்டர் ஸ்னீக் பீக்ஸ் அண்ட் கிளாஷ் ஆன்ஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கிளான் வார் லீக். வாட் த ஹெக்? கிளான் ரஷ், கிளான் கேம்ஸ், ரிசோர்ஸ் ஃபெஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுல பார்த்ததுல சரி ஒரு நிமிஷம், இந்த அனிமேல பார்த்ததுல எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, கிராண்ட் வார்டன் வந்த உடனே இங்க என்ன சொல்லிருக்காங்க, டைம் ஸ்டாப்டுன்னு சொல்றாங்க. மேபி புது எபிலிட்டி ஒன்று கிராண்ட் வார்டனுக்கு வருமோ? கிராண்ட் வார்டன் வந்து எபிலிட்டி ஆன் பண்ணா கெனான் பக்கத்துல இருக்க குவீனு கிங்கு டவுன் ஹால் எல்லாமே அடிக்காம ஒரு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் அடிக்காம இருக்குமோ? அதே மாதிரி ஒரு எபிலிட்டி வரப்போகுதா? அதான் சொல்ல வரானுங்களா என்னன்னு தெரியல. லெட்ஸ் சி. அதே மாதிரி இவனுக்கும் வந்து சொல்றாங்க என்னன்னு தெரியல, பாப்போம். வந்ததுன்னா வந்து இதை வந்து காட்டி நான் ஒரு தீர்க்கதரிசி நானே பேசிக்குவேன். ஓகே ஓகே இருக்கா? ஓகே அப்ப இவனை போட்டுருவோமா? டிராகன் டியூக்கு ஓடுறேன், நீ ஓடுறேன். சரி ஓகே கேஸ், அவ்வளவுதான். நான் மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைநேர்கள் தான் சொல்லுங்கள். முடிஞ்ச எனக்கு கோல்டு பாஸ் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம். பை பை. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.